வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சமையல் பீட்ரூட் தோசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோசை மாவு ஒரு 3 கரண்டி 4 கரண்டி மாவு எடுத்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஆப்ப சோடா ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்படி வச்சுடுங்க ஓரமாக. இப்போ நம்ம ஒரு ஜாரில் ஒரு பீட்ரூட் பெருசாக சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது எல்லாமே நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு ரொம்ப நைஸாக இருக்குது. இப்போ நம்ம தோசை மாவில் உப்பு சோடா மாவெல்லாம் போட்டிருக்கோம். இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை கல்லை வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ, கொஞ்சம் தடியாக வேணும்னா எடுத்துக்கலாம், மெலிசாக வேணும்னா எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஊற்றுறேன். இதிலே கொஞ்சம் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டு செய்தோம்னா. இதில் பச்சை மிளகா, இல்லை கொத்தமல்லி, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பீட்ரூட் தோசைன்றனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி வேணான்னா வெறும் தோசை மட்டும் பீட்ரூட் தோசை ஊற்றி கொடுங்க. அதுதாங்க, பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேன். முட்டை தோசை ஊற்றிக்கலாம். இதுலேயே இது கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கோங்க, முட்டை ஊற்றுறதுனால. மிளகுத்தூள் தூவிக்கலாம். மேலே எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையுமே அப்படியே பரப்பிக்கோங்க தோசை ஃபுல்லாக. இப்போ தான் மிளகு உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகும். இந்த மேலே வெங்காயம் தூவிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது அப்படியே மேலே அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசையை நான் திருப்பி போடல, அதை அப்படியே எடுத்தாச்சு. இது முட்டை இருக்கிறதுனால நம்ம திருப்பி போட்டுக்கிறோம்.
திருப்பி போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக ஆயிடுச்சு. முட்டை தோசை, பீட்ரூட் முட்டை தோசை ஒன்று, வெங்காய தோசை ஒன்று. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.